ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட் 20ல் பேட்டிங்கே எனக்கு ஆட தெரியல அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதை நான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping app. இந்த இமேஜை பாருங்கள். கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட் கெட் இட் ஆன் கூகுள் ப்ளே. கூகுள் ப்ளேனா ஒன்றும் இல்லைங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வர ப்ளே ஸ்டோர் தாங்க. அந்த ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட வந்து ஆப் ஸ்டோர்ன்றது எதில் இருக்குன்னு தெரியணும் உங்களுக்கு. ஐஃபோனில் இருக்கும், ஐஃபோன்லேயும் இந்த ஆப் ஸ்டோர்லேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் இப்போ வெல்கம் கிட் போயிட்டுருக்கு. வெல்கம் கிட் வந்து வெறும் 1000 ரூபாய்க்கு மட்டும் போயிட்டுருக்கு. அதில் வந்து 1300 ப்ராடக்ட் வெறும் 1000 ரூபா, 1250 ப்ராடக்ட் வெறும் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி 2 வெல்கம் கிட் போயிட்டுருக்கு. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பை பண்ணி பாருங்கள். நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா 10 டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வரும். இப்போ இன்னும் டெலிவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே கூட வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ டெலிவரி பண்ணுறவங்க வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து தருவாங்க. உங்கள் டோருக்கே வந்து டோர் டெலிவரி தான் அது பேர், அதனால் டோருக்கே வந்து தருவாங்க. ஒருவேளை அப்படி தரல அப்படின்னா இந்த ஆப்லேயே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலேயே இப்போ ஆப் கால் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உடனே அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரியல் கிரிக்கெட் 20 ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, என்னை எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா, எனக்கு இந்த ரியல் கிரிக்கெட் ஆப் யூஸ் பண்ணவே தெரில, எனக்கு விளாடவே தெரியல, நான் எதுக்கு இதை டவுன்லோட் பண்ணணும்னு கேட்குறீங்க. விளாட தெரியலனா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொன்னால் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நெட்ஸுன்னு ஒன்று இருக்குது. இந்த நெட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா பேட்டிங்கா பவுலிங்கா அப்படின்றத நான் கேட்கும். ஃபஸ்ட் நான் பேட்டிங், இப்போ நான் சொல்கிறது பேட்டிங், அதனால் பேட்டிங் எடுத்துக்கிறேன். இதில் மேக்ஸிமம் ரேடிக்கல் ப்ரூட்லாம் வச்சு விளாட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ரேடிக்கல் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவேன். என்ன பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பர்ஃபெக்டாக ஷாட்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கவர் ட்ரைவ் எல்லாமே கொண்டு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எடுத்துக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் தான் கேட்குது, நான் ரைட் ஹேண்டே எடுத்துக்கிறேன். பவுலிங் டைப் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். அடுத்து பவுலிங் ஹேண்ட் ரைட்டாக லெஃப்டாக நான் லெஃப்ட் எடுத்துக்கிறேன். பவுலிங் சைடு வந்து ஓவர்லேயே இருக்கட்டும். இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்கள் ப்ராக்டிஸ் செக்ஷன். இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வர பாலை எப்படி அடிக்கலாம், நவுந்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டில் ஸ்டொக்லேயே இருக்கட்டும், இப்படி ஃப்ரண்ட் ஃபுட்டு தான். இதை இப்போ மிஸ் பண்ணிட்டேன். இதுதாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் இது. இந்த மாதிரி பாலை எப்படி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அவங்க மறுபடியும் அந்த மாதிரி பால் போட்டால் நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ ஸ்ட்ரைட்டில் இப்போ இப்போ பேக் ஃபுட்டில் அப்படிக்கிறோம். போனதை ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடி மிஸ் பண்ணிட்டேன். பேக் ஃபுட்டில் கரெக்டாக பேட்டில் பட்டுருச்சு, போயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் கவர் ட்ரைவ் எப்படி ஆடுறதுன்னு நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள். ஓகே, ஒரு ஸ்டெப் நவுந்துக்கிட்டு கவரில் வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டே கொடுக்கலாம், ஸ்டொக்லேயே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பராக போகும் கவர் ட்ரைவ். பேட்டில் பட்டு இவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். நெட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு குயிக் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் போக போக நான் சொல்கிறேன். சூப்பர் ஓவர் உங்களுக்கு வந்திருக்க சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அதை நம்ம ஜெயிச்சு அன்லாக் பண்ணணும், அப்போ தான் சூப்பர் ஓவர் மேட்ச் வரும். போன வீடியோவில் நான் சூப்பர் ஓவர் தான் போட்டு காமிச்சிருப்பேன். இதுதான், இது ஸ்டொக்கில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து 6 அடிக்க முடியல அப்படின்னு கேட்குறீங்க. 6 அடிக்கிறதுக்கு தான் நான் தான் ஆல்ரெடி சொன்னது தான், வழக்கமாக சொல்கிறது. எப்பயுமே ஒன்றும் இல்லை, லாஃப்ட் ஆன் பண்ணுங்கள், நவர்தான் வந்துக்கோங்க, டைரக்ஷன் செட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் ஃபுட்டாக பேக் ஃபுட்டாக முடிவு பண்ணுங்கள். நான் ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் கொடுத்தப்ப, ஏன்னா ஒரு ஷார்ட் பால் போடுறதுனால பேக் ஃபுட் கொடுக்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதில் அடித்தங்க பேட்டு. பட் இது வந்து பேட்டில் பட்டு அது பாருங்கள், ஸ்டெம்பில் பட்ட மாதிரி காட்டுது, ஆனால் பேட்டில் படலது. இப்போ ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆடுறேன் பாருங்கள், ஸ்டொக்லேயே தான். இதாங்க ஸ்ட்ரைட் ட்ரைவு. அது கரெக்டாக போகலை, சரியாக டைமிங் கொடுக்காதனால. ஓகே, இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டு அதே மாதிரி கொடுக்குறோம். கொஞ்சம் ஸ்பீடாக போடுறாரு, ஸ்பீடை கவனிக்கணுங்க. ஸ்பீடாக போடுறோம் அப்படின்னா ஸ்பீடாக ஆடணும். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா போச்சு. இவ்வளோ தாங்க, ஸ்ட்ரைட் ட்ரைவு, கவர் ட்ரைவ் காமிச்சிட்டேன், லாஃப்ட்டும் காமிச்சிட்டேன். லாஃப்ட்டு 1 செகண்ட் காட்டுறேன் பாருங்கள். பேக் ஃபுட்டில் போடுறாருன்னா ஷார்ட் பால் போடுறாருன்னா பேக் ஃபுட்டு.
இதே ஒரு வேளை உள்ளே போடுறாரு அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபுட்டு. இந்த 1 செகண்ட் ஒரு வாரட்டும் காட்டுறேன். உள்ளே போகிறாரா, லாஃப்ட் ஆன் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட் ஆடணும். இப்போ கட்டர் போகிறதுனால இந்த டைரெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன். அவ்வளோதாங்க. ஸ்பீடாக போடுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்தேன், அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க. ஃபஸ்ட் நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெட்டில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த ஷாட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டொக்கெலாம் ஆடலாம் போல் இருக்குது. இப்போ நான் புஷ் ஒன்று கொடுத்து காட்டுறேன். பேட்டில் சரியாக படலை, லேட் டைமிங்கு. ஓகே, 1 செகண்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதை ப்ராக்டிஸ் பண்ண தாங்க உங்களுக்கு நல்லா விளாட தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், புஷ் நான் இப்படி கொடுத்து கொஞ்சம் ஷார்ட் பாலாக இருக்கனால இப்போயே கொஞ்சமே நான் பேக் ஃபுட்டில் கொடுத்து பார்க்குறேன். பேட்டில் பட்டு போகுதுங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இப்போது ஒன்று ஸ்டொக்கில் என்ன ஷாட் இருக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பேக் ஃபுட்டில் என்ன ப்ராக்டிஸ், இதில் ரிவர்ஸ் ஸ்வீப் கூட இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடலை. ஆனால் இந்த ஷாட்டுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவார் உள்ளே போட்டிங்க அப்படின்னா, அதான் ஆஃப் சைட் போடுறீங்க அப்படின்னா. பின்னாடி கூட ஆடலாங்க, பின்னாடி கூட ஸ்டொக்கில் ஆடலாங்க. இதான் இப்போ காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி தான். அதை பேட்டில் படலை மேலே பட்டுருச்சு. இது மாதிரி இவ்வளோதாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும் எந்த பாலுக்கு எந்த மாதிரி ஷாட்லாம் ஆடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட் நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேட்டிங் ப்ராக்டிஸ் தான் இப்போ சொல்கிறேன். பவுலிங் ப்ராக்டிஸும் இதே மாதிரி தான், நெட்டில் தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணி வேணாம். நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறது, ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட் நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே விளையாட ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரியல் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்குங்க, நிஜமாக சொல்கிறேன். இந்த கேம் ஒரு பக்கா ஜென்யூனான கேமுங்க. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டுலாம் ஆடணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கேம். தோத்துட்டு போகிறோம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயித்தோம் அப்படின்னா நமக்கு இதை கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரியும் இருக்கும். நமக்கு டைம் பாஸுக்கு தாங்க எல்லாமே. இந்த பால் நான் கவனிக்கவே இல்லை, சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பக்கத்தில் இருக்க பெல்லில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகி நான் அடுத்த இன்னொரு வீடியோலாம் போட முடியும். நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். அதாவது இப்போ பேட்டிங் எப்படி ஆட தெரிலன்னு சொன்னீங்க, அதனால் பேட்டிங் பண்ணி போடுறேன். இப்போ பவுலிங் போட தெரில, இல்லை இந்த பாலுக்கு எனக்கு இந்த ஷாட் ஆட தெரில அப்படின்றதுனால சொல்லுங்கள். நான் அந்த பாலுக்கு எப்படி ஷாட்லாம் ஆடலாம், யாக்கர் பால் எப்படி போடுறது எல்லாமே நான் சொல்லித்தரேங்க. வீடியோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க உங்களுக்கு எப்படி விளையாடணுன்றது தோணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ ஏற்கனவே ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பால் ஒர்க்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் கொஞ்சம் அக்கறையாக எடுத்து வீடியோ பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.